நட்சத்திரம் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். அப்போ திருவோணம் அப்படிங்கிறது ஹஸ்தம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம். நம்ம வந்து 3வது நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம், சந்திரனுடைய 3வது நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம். அப்ப இந்த திருவோணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனதை கட்டுப்படுத்தி வாழக்கூடியது. சித்தர்கள் அதுலதான் இருப்பாங்க, ஞானிகள் அதுலதான் இருப்பாங்க, குடும்பத்தை சகிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள அதுலதான், ரொம்ப பொறுமை. அப்ப இந்த திருவோணம் என்பது என்னன்னா, வளர்பிறை தேய்பிறை மாதிரி. திருவோணம் என்பது வளர்பிறை தேய்பிறை மாதிரி. அவங்க மனமும் ஒரு நேரத்துல நல்லா இருக்கும், அதை சமாளிச்சுக்குவாங்க, ஒரு நேரம் நல்லா இல்லை அதையும் சமாளிச்சுக்குவாங்க. அப்போ இந்த திருவோண நட்சத்திரம் எந்த சாபம் பெற்றிருக்கு, ஏன்னா அவதார புருஷர் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சாபம் பெற்ற ஜாதகம் இந்த நட்சத்திரம். விஷ்ணு சாபம். இந்த விஷ்ணு வந்து அடிக்கடி அவதாரம் எடுப்பாரு, அதை ஒரு விஷயத்தை அழிக்கிறதுக்கு. கரெக்டா? நல்ல விஷயத்தை புதுப்பிச்சுட்டு போயிடுவார். அப்போ இந்த திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்க எதுக்காக வந்திருக்காங்க? ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. புரியுதா? அவதாரம் எடுத்து ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கீங்க. அப்ப அதை ஜெயிக்கணும், அதுல தடங்கள் இருக்கக்கூடாது. அப்ப இந்த சாபத்துல இருக்கிறதுனால என்னன்னா, ஆன்மீக முன்னேற்றத்தடை, பணத்தடை. உங்களுக்கு அதுதான் பிரச்சனை. நான் ஒரு ஆன்மீக வழியில போறேன்னா அது ஆன்மீக தடையா இருக்குல்ல, முன்னேற்றத்துக்கு எனக்கு பணம் தடையா இருக்கு, நான் சாதிக்கணும், இவ்வளவுதான் உங்களுடைய எண்ணம். அப்ப சாதிக்கிற திறன் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கு. அப்ப இந்த சாதிக்கிற திறனை கொண்டு வரக்கூடிய திருவோணத்து காய முக சித்தர். காய முக சித்தர். ஓம் ஸ்ரீம் காய முகாய நமக, காய முக சித்தரே நமக. ஈஸியா இருக்கு, எவ்வளோ ஈஸி. நம்ம என்ன சாபங்கள் இருக்கோம், என்ன சித்தர் இருக்கு, என்ன கோயில் இருக்குங்கிறத நம்ம அப்ப அந்த நட்சத்திரத்துடைய அமைப்பு இருக்கு இல்லையா. அப்ப இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசியில விழுகும். ஓகே, மகரங்கிறது 10, அப்ப கர்மா. அப்ப மத்துங்கிறது சனி பகவான், நல்ல ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்க. அது அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கும். ஐயோ நம்ம நல்லா இல்லையா, நம்ம அழகா இல்லையா, நம்மளோட வேலை நல்லா இல்லையா, அதெல்லாம் இல்லை, சூப்பரா இருக்கும். யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க, போயிட்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில, சில விஷயங்கள் போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த திருவோண நட்சத்திரம் விஷ்ணு சாபம் பெற்ற ஒரு நட்சத்திரம். அப்ப அதுக்குண்டான கோயில் காயமுக சித்தர். இந்த காயமுக சித்தர் கூறிய ஒரு கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயில். திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயில். குபேரனை போல வாழணும், குபேர செல்வத்தை போல வாழணும். 10 வருஷம் முன்னாடி என்னாச்சுங்க, அங்க பத்மநாத சுவாமி கோயில எண்ணிலடங்கா செல்வம் கிடைச்சது இல்லையா. அங்க வந்து தங்கம், வைரம், வைடூரியம், அப்படியே எண்ணிலடங்கா செல்வம் கண்டுபிடிச்சாங்களா. அப்பேற்பட்ட ஒரு கோயிலுக்கு உங்களை வந்து சொல்லியிருக்கு திருவோணம். அப்ப சாதிக்க என்னைக்கு இருந்தாலும் புதையல் மாதிரி உங்களோட விஷயம் இருக்கு, அதை வெளியில கொண்டு வர்றது கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல வந்துடும். அப்ப அந்த காலகட்டம் இது. அப்ப இந்த பத்மநாத சுவாமி கோயில் இருக்கு இல்லையா, திருவனந்தபுரத்துல இருக்கிறதே, போயிட்டு வாங்க. அங்க போய் உட்கார்ந்து இந்த காயமுக சித்திரை நீங்க சொல்லிட்டு வாங்க. பத்மநிதி, சங்கநிதி, உங்க குலதெய்வம், இது எல்லாமே சொல்லிட்டு வரும்போது அபூர்வமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். அது நல்ல விஷயம் நடக்க நடக்க திரும்ப திரும்ப நீங்களே போவீங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த விஷ்ணு சாபம்ங்கிறது பெருமாளை நீங்க வழிபடணும். எல்லா பெருமாளும் இப்போ வந்து என்னென்ன பெருமாள் இருக்கோ, நம்ம அனந்த சைன பெருமாள், நின்ற பெருமாள், மேக்சிமம் நீங்க அனந்த சைன பெருமாளை நீங்க வழிபடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இது போகும்போது உங்களுக்கு சாப விமோச்சனங்கள் கிடைக்கும். எனக்கு டவுட் இருக்கா? டவுட் இருக்குங்களா சார்? யாராவது கேட்குறாங்களா? அடுத்த நட்சத்திரம் 23வது நட்சத்திரம்.